எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கே பல லட்சம் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சு. சரி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு போவீங்க? சரி, வீட்டுக்கு போனால் வீட்டம்மா மடியில் படுக்க வச்சு, செல்லக்குட்டி லாஸ் ஆயிடுச்சா, பட்டுக்குட்டி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. நல்லா பூரிக்கட்டை எடுத்து நடு மண்டையில் பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம அடி மேல அடி அடித்தா எப்படி தாங்கிறது அப்படின்னு புரியாத படிக்கும். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல ரெக்கவரி என்பது வந்தது. ஆனால் கடைசியில் க்ளோசிங்கில் பார்த்தா 75 பாயிண்ட் லாஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுலேயும் பிஎஸ்சி சென்செக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், 3 நாட்கள்லாம் 1800 பாயிண்ட் காலி. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் கோடிகள், 15 லட்சம் கோடி. இருந்தாலும் இன்னைக்கு மோசம் இல்லை. கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் கடந்த 2 நாட்களாக நிஃப்டி சுற்றிக்கிட்டு இருக்கு. நேற்று க்ளோசிங்கும் சரி, இன்னைக்கு க்ளோசிங் சரி, 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு மாதத்துக்கோ அல்லது பட்ஜெட் வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கெட் அரைச்சிட்டு திடீர்னு ஒரு 1000 பாயிண்ட்டை திருப்பி ஏற்றினாலும் மகிழ்ச்சி தான். அல்லது ஒரு 15 நாளைக்கு இப்படியே அரைச்சிட்டு அப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் இறக்குனாலும் மகிழ்ச்சி தான். எப்படி பார்த்தாலும் ஒரு மிக முக்கியமான இடத்துல தான் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நிற்கிது. இங்கிருந்து திருப்பி இழந்த 1000 பாயிண்ட்களை திருப்பி எடுத்தாவே 4% என்பது கணக்கு வருது. ஸோ 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து இன்னும் ஒரே ஒரு முறை அடுத்த 6 மாதத்துக்குள்ளே போய் தொட்டுச்சுனாவே அது 4% என்பது கணக்கு ஆகுது. செய்யுமா இல்லையா அப்படின்றது தற்போதைக்கு தெரியல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி எந்த அளவுக்கு விழுகுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டுகள் வச்சிருக்கக்கூடிய பங்குகளே 40%, 50% இறங்கி போச்சு. இங்கே பாருங்க, பாபு அப்படின்னு ஒரு நண்பர், அவர் தான் இந்த தகவலை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகள் ஏகப்பட்ட கம்பெனியில் வச்சிருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டோம்னா வெறும் 2% ஹோல்டிங், 5% ஹோல்டிங்னு ஏகப்பட்ட கம்பெனியில் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே ரொம்ப ஃபேமஸான பங்குகள், இதில் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. பட் எனிவே, இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி, இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ், அவங்களுடைய செக்டரில் அவன் தான் லீடர். அதே மாதிரி இந்த டிக்சன் டெக்னாலஜி, கேபிஆர் மில், ஐஇஎக்ஸ், ட்ரெண்ட் எல்லாம் அவனுடைய செக்டரில் அவன் தான் பெரியாள். மற்றும் இந்த நாட்கோ ஃபார்மான்னு ஒன்று இருக்குது, அது என் ஃபார்மான்னு கூட நான் சொல்லிக்கிறேன், பேரை உச்சரிக்க நான் விரும்பல. உடனே ஒரு குரூப் ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பேட்டா அப்படின்ற பங்கு எப்படி இருந்தாலும் செக்டர் வீக்கான செக்டர் தான். அதில் 35 EDA, அவனும் ஒரு லீடர் தான். அவனுடைய செக்டரில் அவன் பெரிய ஆள் தான். அது ஒரு 38% காலியாக இருக்குது. தீபக் நைட்ரைட்டுமே அவங்களுடைய செக்டரில் பெரிய ஆள் தான். இங்கே பாருங்க, ஐடிசின்ற ஒரு பங்கு, அதுவுமே 30% இறங்கியிருக்கு. ஃபேமஸான ஆள் தான். ஆனால் இந்த பேரை உச்சரிக்க போனோம்னா என்னமோ குத்தகைக்கு எடுத்து வச்ச மாதிரி, அதை நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் பேசக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் எனிவே, அதே மாதிரி எல்டிடிஎஸ் அப்படின்ற பங்குமே ஒரு ஃபேமஸான பங்கு தான். அதுவும் 32% இறங்கி கிடக்கு. இதை தான் நம்ம நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களே மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய கைக்குள்ளே இருக்குது, அவங்களே இப்படி 30% இறங்கி கிடக்குறாங்க. இப்படி அடிமேல் அடி அடித்தா எப்படி தான் தாங்கிறது? நண்பர்களே, பூரிக்கட்டையில் அடி வாங்கினாலும் பக்கத்து வீட்டு பொண்ணுனுடைய ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, போய் நான் ஹெல்ப் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டே பாவம் ரொம்பவுமே மோசமான சூழ்நிலை. இருந்தாலும் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறிய பங்குகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்காட்லி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு 10% ஏறி இருக்கான். அதே மாதிரி எம்ஆர்பிஎல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்ட பங்கு தான். ஆனால் இந்த பிக்காட்லி அக்ரோ அப்படின்றதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அதெல்லாம் 10% ஏறி இருக்கு. எம்ஆர்பிஎல் 10% ஏறி இருக்கு. அதே மாதிரி இக்ரா, அது ஒரு 2% ஏறி இருக்கு. இந்த இக்ரா அப்படின்ற பங்குல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்னா, அதில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 25% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் 15% ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு செய்தி. ஸோ தற்போதைக்கு இந்த இக்ரா அப்படின்ற பங்கு 3 வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் உச்சிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த பங்கை வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகம். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில்
திடீர்னு இந்த தனுக்கா அப்படின்ற பங்கு அது ஒரு ஒரு க்ளோசிங் டைம்ல திடீர்னு ஒரு 5% பக்கமெல்லாம் ப்ளஸ்ல காமிச்சா க்ளோசிங்ல பார்க்கும்போது ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது 2% அப்படின்றது இருக்கு. நீ எந்த செக்டர்ப்பா அப்படின்னா இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான செக்டர். இந்த பெஸ்டிசைட்ஸ் அக்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த பங்கு இதனுடைய லாபம் என்பது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்டர்லயே வந்து 56 கோடியிலிருந்து 94 கோடியாக உயர்த்தி காமிச்சிருக்கான். ஆனால் இப்படி உயர்த்தி காமிச்சதுக்கு போன தடவையே ஏதாவது பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அப்பவே எதுவும் இல்லை. பாவம் இறங்கி 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு தான் இந்த தனுக்கு அக்ரிடெக். போன தடவை இவனுக்கு சந்தோஷம் என்பது கிடைக்கவே இல்லை. இந்த பிக்காடிலி அக்ரோடெக்னு கூட நம்ம நியூஸ் வாசிச்சுட்டு இருந்தோமே இன்னைக்கு, அந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான்னா இந்த டிசம்பர் குவார்டர்ல 27 கோடியிலிருந்து அப்படியே டபுள் பண்ணி 48 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதுவும் 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் இவர் செய்திருக்கக்கூடிய லாபத்தை கணக்கு காமிச்சு இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக இந்த ஏர்னிங் சீசனில் 10% ஏற்றி விட்டுருக்கான். என்னையா அநியாயமாக இருக்கு. என்னையா இந்த பிக்காடிலி அப்படின்றது கண்ட செக்டரில் இருக்கு. ஆனாலும் இந்த தனுக்கா அப்படின்றது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான செக்டரில் இருக்கு. ஆனால் அது போன குவார்டரில் செஞ்ச லாபத்துக்கு ஒரு இன்னுமே மரியாதை இல்லையே நண்பர்களே. அதே மாதிரி இந்த ரேமண்ட் ரியாலிட்டி லிமிடெட் அப்படின்ற பங்குல யாராவது போய் மாட்டிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து 434 இப்படி 50% மேலே இறங்கி கிடக்க இந்த ரேமண்ட் 2025 ஏதாவது அது ஒரு சாதனையை செய்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ ஒன்றும் பெருசாக சாதனை இல்லை, இறங்கு முகமாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த பங்குல என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா 5000 கோடிக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த பங்குல வந்து இதுக்கும் லாபத்தை வந்து 2 கோடி 16 கோடி 60 கோடின்னு ஏற்றி காமிச்சிருக்கான். இதுக்கும் மரியாதை இல்லை பார்த்தீங்களா? அந்த தனுக்கு அக்ரிடெக்கு எப்படி மரியாதை இல்லாமல் அது லாபம் அருமையாக பண்ணியிருக்கு போன குவார்டரில், ஆனால் அதுக்கு உண்டான ஸ்டாக் ப்ரைஸில் ரெஃப்ளெக்ஷன் இல்லையோ, அதே மாதிரி இந்த ரேமண்ட் ரியாலிட்டிலையும் சமீபத்திய குவார்டர்களில் அவன் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருந்தாலுமே அதுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சமயத்தில் 5000 கோடி மதிப்பிலான ஒரு தகவல் நான் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பொட்டன்ஷியல் 5000 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் வந்து அவங்க செய்ய போகிறாங்க. எங்கன்னா சென்ட்ரல் மும்பையில். ஸோ இது போன்ற பங்குகளுடைய அடுத்தடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வேறு என்ன முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பல்வேறு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உதவுதா அப்படின்றது பாருங்க. 3.5 லட்ச ரூபா ஒரு நண்பருக்கு லாஸ் ஆயிருக்கு. அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்ல இருந்திருக்காரு போல, இப்போ போய் எடுத்து பார்த்தா 3.5 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு. ஆனாலும் அவருடைய பங்குகள் மேலே வந்துரும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. நீங்கள் மட்டும் இல்லை நண்பா, நாம் ஏகப்பட்ட பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குகள் வாங்கி லாபத்துக்கு வந்தால் புக் பண்ணுறோம். லாக் ஆகி கீழே போச்சுன்னா அப்புறம் ரீட்டைலர்னுடைய மனநிலை என்ன? சரி நீ அது வர்றப்ப வரட்டும் அப்படின்னு உட்கார்றதான் பல பேர்த்தினுடைய வேலையாகவே இருக்கிறது. ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே 5% பிடிக்கிறீங்க, லாபம் பிடிக்கிற ஆளுனா ஓகே ஃபைன். ஆனால் ஒரு வருஷம் வரைக்கெல்லாம் வெயிட் பண்ணி 40% லாஸில் 50% லாஸில் உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு விற்கிறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து என்னன்னா, வேற வழி இல்லாமல் இங்கே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு போய் வாங்கி லாக் ஆயிடுதுன்னு வச்சுங்க, அது கீழே 40% 50% இறங்கிய கமெண்ட்டுகள் என்னால் இப்போவே காட்ட முடியும். கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 2.5 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது வெறும் 1 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க ஏவரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க சில பேர். மறுபடியும் வாங்கின வேலை வரும்பொழுதே இந்த 1 லட்சம் என்பது ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிற மாதிரி தானே கணக்கு. இன்னொரு நண்பர் போட்டிருக்காரு, அவர் பேரே சுட்ட வடை போச்சிடா அப்படின்ட்டு. அதில் சியாச்சி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று, அது ஏதாவது ஒரு பங்கு போய் ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்ன தகவல்கள் பார்ப்பாங்க அப்படின்றது தெரில. பட் வாங்கி லாபம் வந்துருச்சுன்னா சத்தம் இல்லாமல் வித்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க.
ஆனால் வாங்கி இறங்கி போச்சுன்னா தான் அவங்களுக்கு அது மைண்டில் ஓடிக்கிட்டே போகும். அது எப்போ கிளியர் ஆகுன்னா விற்றா தான் கிளியர் ஆகும். அதுக்குன்னு விற்றா நஷ்டத்தில் யாரும் விற்கிறதுக்கும் மனசு வராது. ஸோ அந்த பங்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருந்துக்கிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் இந்த நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, சியாச்சி இண்டெக்ஸில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்லேயோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் மாட்டிக்கிட்டோம்னாவே அது கீழே இறங்கி போச்சுன்னா நம்ம பயந்துட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இதில் யார் இந்த சிவப்பி அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது, அந்த சிவப்பி மொத்தமே 904 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு. அந்த பங்கினுடைய வீழ்ச்சி என்பது 55லிருந்து 25ஆக இந்த ஒரே வருஷத்தில் நடந்திருக்கு. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது 100 ரூபாயிலிருந்து இப்போ 20 ரூபாயாக வந்து விழுந்திருக்கு. இவர் எந்த இடத்துல போய் லாக் ஆயிருப்பாருன்னு தெரியாது. பட் எல்லாத்தினுடைய மைண்ட் வாய்ஸ் மேபி இதுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தெரில அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில. பட் இந்த பங்கே வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு விழுந்திருக்கான். ஸோ இப்படித்தான் இருக்கு நிறைய பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர்களே, ராஜா அப்படின்ற நண்பர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஹெட்ஜிங் பண்ணியிருந்தோம். ஹெட்ஜிங் என்பது ஒரு ஸ்டாக்கினுடைய புட் ஆப்ஷனை வாங்கி ஹெட்ஜ் பண்ணிக்கிறது. ஸோ அது வந்து பெரிய டாபிக். ஸோ அந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுனால எப்படியோ ஒரு வகையில் நாங்கள் தப்பிச்சிட்டோம். சில பேர் வந்து ஒரு 50,000 லாஸ் ஆகிருக்கு போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணி அது ஒரு மாதிரி கவர் பண்ணிட்டோம். சில பேர் வந்து இந்த ஹெட்ஜிங் அல்லது அசட் டைவர்சிஃபிகேஷன் சொல்லிட்டு கோல்டு அல்லது சில்வர் வாங்கி அதன் மூலியமாக வந்த லாபம் எங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவை காப்பாற்றுச்சு அப்படின்னு பல கமெண்ட்டுகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கமெண்டெல்லாம் உங்களுக்கு உபயோகமா அப்படின்னு பாருங்கள். ஆஹா, இது வல்லவோ ஒரு அருமையான கமெண்ட். எவ்வளவு சிக்கல் மார்க்கெட்டில் இருந்தாலும் ஒரு நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு என்னமோ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் 40,000 ரூபா லாஸ் தாங்க. ஆனால் நான் நல்ல நல்ல பங்குகளை, வேல்யூ இருக்கக்கூடிய பங்குகளை நான் டிப்பில் இறக்கத்தில் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தோம்னா அது ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபத்தில் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் இறங்குனா இறங்கிட்டு போகுதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பை ஆன் டிப்ஸ். ஒரு நல்ல பங்கு கீழே விழுகும் பொழுது பிடிக்கணும் அப்படின்னு வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறது மாதிரி இறங்கிட்டு போகுது. நான் தான் ஏற்கனவே அந்த அனுபவத்தை ருசி பார்த்து விட்டேனே, அந்த ருசி அருமையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸ் நல்ல சீப்பான ரேட்டுக்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கிறது, நான் போய் தேடி தேடி நான் பார்க்க போகிறேன். சர்ச் பண்ணி எது ஓரளவுக்கு நல்ல வேல்யூ ஸ்டாக்ஸ் கீழே லோ ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு நான் தேடி பிடிச்சி அதையே நான் என்னன்றது நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் சொல்கிறாரு. குட் பாய், நீங்கள் ஒரு ஜுஜுலிப்பா, மேபி உங்களை கொஞ்சறக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ கொடுமையே, இவர் வடிவேல் அவர்கள் தான் 100க்கு 80 பேர்த்தினுடைய அனுபவத்தை சொல்கிறார். அதாவது நிஃப்டி பாசிட்டிவாக போகுது, அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சமாக தான் ஏறுது. நிஃப்டி வந்து கொஞ்சமாக இறங்குது, ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப நெகட்டிவ்க்கு போகுது. என்ன டிசைனியா இது? பெரிய மலை அடிவாரமாக நம்ம போய் ஒரு குரூப்பாக உட்காந்துக்கிட்டா கூட அப்போவும் நம்ம குரூப்புக்கு இந்த நிலைமை தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய எண்ணம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பங்குகள் மார்க்கெட் ஏறும் பொழுது பெருசாக அதை பீட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய செக்டர்கள் மேபி யோசிச்சு பாருங்கள். செக்டர்கள் வந்து சரியில்லாமல் இருக்குமோ? அதே மாதிரி அப்படியே கூட ஒரு நண்பர் சொன்னார், சிவப்பில் நான் போய் மாட்டிக்கிட்டேன். அது மாதிரி அந்த டைமில் ஏறிட்டு இருக்கும் ஒரு பங்கு, அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக அதில் மூவ்மெண்ட்டே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ செக்டரு, ஃபைனான்ஸ் செக்டரு, என்பிஎஃப்சி, இது மாதிரி நிறைய செக்டர்களில் நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கெட் ஏறிய பொழுது அதை விடவும் அதிகமாக சாதிச்சு காமிச்சிய செக்டர்கள் தான் இவைகள். இதுவே நீங்கள் ஃபார்மா செக்டரு, இந்த ஃபுட்வேர் செக்டரு அந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக பெருசாக பீட் பண்ணியிருக்காது. மார்க்கெட் கொஞ்சமாக இறங்கும்போது அவன் பெருசாக இறங்கியிருப்பான். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய வெற்றி என்பது ஒளிஞ்சிருக்கு. இப்போவுமே ஒன்றும் கெட்டு போகலை. மார்க்கெட் வந்து போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம் எப்படி ஒரு 50%, 60% இறங்கிட்டு ஒரு 100%ஆக பல்வேறு பங்குகள் ஏறிச்சோ, அதே மாதிரி இந்த தடவையும் இப்போவே ஆல்ரெடி பல பங்குகள் 10 to 20% இறங்கிட்டான். எல்லாம் ஆல் டைம் ஹைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது பல பங்குகள். இங்கே பார்த்தீங்களா, ஐடிபிஐ பேங்க்கு 120க்கு பக்கத்தில் இருந்தானுங்க,
இப்போ பார்த்தா பொசுக்குன்னு 98 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கரெக்டாக ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் லைனை வந்து தொட்டிருக்கான். இனி அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் விட்டு எந்த பக்கம் திரும்பி போவான்னு தெரியாது. இதில் பாதியாவது ரெக்கவரி ஆகி ஒரு 105 வருமா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கே இந்த ஐடிபிஐ பற்றி நம்ம ஒரு நியூஸ் ஒன்று கவர் பண்ணியிருந்தோம். அதாவது 2024 இருந்த ஹையை ஒரு தடவை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு அப்போ ஃபெயில் பண்ணி விட்டவன் தான். மறுபடியும் 2 வருடங்கள் கழிச்சு 2026 ஹையை தாண்டுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஸ்டாப் லாஸை ஹிட் செய்யும் அப்படின்னு மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து கையை கருக்கி விட்டு ஓடி போச்சு. பட் எனிவே சாராம்சம் என்னன்னா, இந்த ஐடிபிஐ பேங்க் போன்றது இருக்கக்கூடிய செக்டர் வந்து ஃபைனான்ஸ் செக்டர் அப்படின்றதுனால மார்க்கெட் சிறிய அளவில் தான் ஏறிச்சு. ஆனால் இவன் மிகப்பெரிய அளவில் ஏறினான் அப்படின்றத சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட தகவல். அச்சோ, ஒரு நண்பருக்கு வந்து இந்த கல்யாண் ஜுவல்லரியில் பாவம் அது அதனுடைய வேகத்துக்கு இன்னைக்கு 58,000 பக்கத்தில் நஷ்டம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், போர்ட்ஃபோலியோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன் அந்த ஹெட்ஜிங் மற்றும் அசட் கிளாஸ் டைவர்சிஃபிகேஷன்லாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல அப்படின்றது தெரில. ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சோண்டு கோல்டு, சில்வரு, ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கலவையாக தான் எடுக்கிறாங்க. இல்லைன்னா சில பேர் 10 லட்ச ரூபா வந்துடுச்சுன்னா நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக ஹெட்ஜிங்கோட தான் காலை வைப்பேன். பொசிஷன் எடுக்கிறனோ இல்லையோ அதை முதல்ல ஹெட்ஜிங் என்பதை வச்சுக்கிட்டு தான், அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஏறுதுன்னு நினச்சி நான் வாங்குவேன். ஒருவேளை அது இறங்கி லாஸ் பண்ணுது ஆரம்பிக்குது அப்படின்னாவே ஏதோ ஒரு 10 லட்ச ரூபா பொசிஷனுக்கு ஒரு 5,000 10,000 கொடுத்து ஹெட்ஜிங் மாதிரி எடுத்து லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ மேல் நோக்கி போக போக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு முக்கியமான அந்த ஃபண்ட் மேனேஜர், போர்ட்ஃபோலியோ மேனேஜர்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணால் தான் கரெக்டு. ஒரு நண்பர் வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் என்னுடைய பொசிஷன் பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணாத பொழுது அது நம்மளுக்கு கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோவில் பிரச்சனை தான் அப்படின்றதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நண்பர்களே, இன்னொரு அருமையான தகவல், மனசுக்கு பாசிட்டிவிட்டி வர்ற மாதிரி, நான் மார்க்கெட் கீழே விழுகட்டுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்போ விழுந்துருச்சு. இது வந்து இந்த வீழ்ச்சி எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி இறக்கத்தில் கோல்டு பீஸு, ஃபார்மா பீஸு, அது இதுன்னு நான் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு இப்போ கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.